அதிமுக, தாவேகா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? தேர்தல் உங்க ஓட்டு யாருக்காரு? சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் சீமான், யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்தது. ஏடிஎம். எதனால? அதாவது என்னன்னா இந்த பருவதமலைக்கு கஞ்சானா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷமா பார்த்தாக்கா கஞ்சா அளவுக்கு மீறி போய்க்குமா இருக்குது. ரொம்ப பருவதமலையை கெடுத்துட்டாங்க, நிறைய கெடுத்துட்டாங்க. கஞ்சான்றது இப்போதான் அதிகமாகுது. பெண்களுக்கு மெயின் பாதுகாப்பு கிடையாது, அதான் மெயின் விஷயம். யாருக்கு போட்டீங்க? எப்பவுமே நான் ஏடிஎம்கே தான். சரி, எதனால? உங்க ஓட்டு யாருக்கா இருக்கும்? எங்க ஓட்டு விஜய் இருக்காங்க, விவசாயி யாரு சார்பா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுறது. நீங்க யார் சார்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலையே. உன்ன மாரி யாருன்னா தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னாக்கா அதுக்கு செய்வேன். வேற என்ன கிடைக்குது? ஆமா, உன்ன மாரி விவசாயிக்கு இவங்க தான் நல்லா செய்வாங்க, நீ போடுமா. விவசாயம் சீமான் நிறைய பண்றேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் விஜயம் நிறைய சலுகைகள் சொல்றாரு. அதிமுக சலுகைகள் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு எது நல்லதா தெரியுது? தேர்ந்தெடுத்துட்டாங்க, விஜய் தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு சொல்ல தெரியல. நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க? யார் ஆட்சி பண்ணாங்க? நான் அக்ரியாருக்கு தான் போடுவேன். அக்ரியாருக்கு தான் போடுவேன். எதனால? ஏன்னா யாருக்கு எப்படியோ எனக்கு நல்லா செஞ்சிருக்காரு. எப்பயுமே ரெட்டல. எப்பயுமே ரெட்டல. என்டிகே சீமான் யார் ஆட்சி பண்ணாங்க? யாரு ஆட்சி நீங்க யாரு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு முன்ன எது பண்றாங்களோ இப்ப நாங்களே கேட்டுறீங்க சொல்றோம். எல்லாம் தான் சொல்றான், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு. கட்சியில எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யல, சுத்தமா அனாதையா தான் நிக்கிறோம். எவன் எங்களுக்கு என்ன செய்து வச்சுக்கிறோம் சொல்லு? சொல்றாங்களா அவசரம் என்ன செய்யறாங்களா? யாரும் கிடையாது. ஒரு இரு நல்லா கேட்டுக்கோ, 25 வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காரன் விட்டு. புள்ளி இழந்த 5 வருஷம் ஆகுது. ஒரு வீடு கொடுக்கல, ஒரு பாத்ரூம் கொடுக்கல. இத்தனை கட்சிக்காரன் வந்துப்பா. நான்லாம் ஒரு ஆள் கஷ்டப்படுத்தான் பிள்ளைங்களை காப்பாத்திக்கிறேன். ஒரு புள்ள அதெல்லாம் யாருன்னா பண்றாங்களா? இப்ப வரவங்க பண்ணுவாங்களா? எங்களுக்கு சொல்லு. வந்த ஒண்ணு இல்ல, எவன் வந்தாலும் 10 கட்சிக்காரன் எவன் வேணாலும் வரட்டு. நீ போய் இப்ப ஒருத்தங்கிட்ட கொடுக்குறான், அவன் நூட்டு அவன் போட்டு போறான். அதுதான் இப்ப நடக்குது. யார் வந்தானா யாருக்குன்னா ஒத்த ஆளுக்கு போடலானா? நீங்க யார் எதிர்பார்க்கறீங்க? உங்க ஆதரவு யாருக்கு? ரெட்டலைக்கு தான் போடுவோம். அம்மா பிடிக்கும், அப்ப நல்லா பண்ணாங்க, அதனால பண்ணோம். அம்மா இல்ல, இப்ப அடுத்தது யார் வராங்களோ அவங்க. ஆமா, அவர் இருக்கிறாரு. நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணா ஜனது மக்களுக்கு நல்லதுதான். நல்லது பண்ணா அவங்களுக்கு நல்ல வழி, அவங்களுக்கு நல்லபடியா நாங்க பண்ணுவோம். எங்க வீட்டு இப்ப 4 ஓட்டு. எடப்பாடி என்ன காரணம்? எடப்பாடி வந்தா நீங்க உங்க சப்போர்ட்? எங்க சப்போர்ட் ஐயா எடப்பாடி தான் ஐயா. எடப்பாடி எதனால? எடப்பாடி மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சர் புடிங்கி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அவர் ஆட்சி பண்ணும் போது எல்லாமே கரெக்டா இருந்தது. எல்லாமே கரெக்டா இருந்தது. பொள்ளாச்சி கனிம வள கொள்ளை அதுல கெடுக்கிறானுங்க. யாரு என்ன பண்றாங்க? நடக்குது, இல்லைன்னு சொல்ல. நான் அவர் ஆட்சியில இருக்கும்போது, ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா கட்டினேன்? இந்த கடைக்கு 4000 ரூபாய், 5000 ரூபாய், 5500 தான் கரண்ட் பில் கட்டினேன். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கட்டின கரண்ட் பில்லு? 21,000 24,000 கரண்ட் பில்லு கட்டுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கட்டுறேன் 500 ரூபாய் கட்டுறேன். இதெல்லாம் எங்க போகுது? இந்த பர்வத மலைக்கு நைட்டும் பகலும் ஜனம் போயிருந்தாங்க. புரியுதுங்களா இல்லையா? யாருமே கணக்கு பண்ண மாட்டாங்க, போவாங்க வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பர்வதமலை நம்பிதான் எங்க கடை வச்சிருக்கோம். நீங்க இது போல எல்லாம் ரூல்ஸ் போட்டு விட்டாக்கா நாங்க எப்படி பழைக்கிறது? கடை வாடகை 9,000 10,000 கடை வாடகை கட்டுறோம். கரண்ட் பில்லு 24,000 25,000 கரண்ட் பில்லு கட்டுறோம். மாசம்
போச்சு, அதுக்கு கேஸ் இல்ல. அது இயல்பு, அது நடக்கிறது, எங்கேயோ நடக்குது, அது நடக்கத்தான். ஆமா, இந்த இப்படி வரி எல்லாம் இப்படி ஏத்தின்னு போனா எப்படி? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யார் ஆட்சி வந்தா எனக்கு விஜய் தான். விஜய். எதனால இப்போ ஒரு புது வரவேற்பு. மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு எங்களுக்கு ஒரு மாற்றம், இந்த வாட்டி மாற்றம் தான், மாத்திக்கலாமே அப்படின்னு பாத்துக்கிறேன். 2 பேர் ஆட்சி வேண்டாம், புதுசா எதிர்பார்க்கறீங்க. ஆமா. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் விஜய்க்கு. எதனால? இதுக்கு முன்னாடி எடப்பாடி இந்த டைம் விஜய். நீங்க உங்க ஆதரவு? விஜய். விஜய் தான். எதனால? எங்க ரசிகரே விஜய் தான். மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? மாற்றம் இல்ல, நாங்க சின்ன பிள்ளைல இருந்து என் ரசிகரே வந்து விஜய் தான். விஜய்க்கு தான் இந்த டைம் விஜய் தான். சரி. மாத்தி மாத்தி திமுக போட்டு இருக்கும் போடுங்க. ஓட்டர் ஐடி இருக்கா? நான் டிஎம்கே தான். எதனால? இல்ல, அப்பத்துல டிஎம்கே தான். அப்ப காரணம் என்ன? அப்பா DMK. அதனால அவரு டிஎம்கே. Bro, நீங்க எதனால? சும்மாலாம் சொல்லக்கூடாது. என்ன தெரியுங்க, நம்ம பாட்டை போட்டால் நமக்கு எதுவும் பெருசா சம்பாரிச்சு வைக்கல. காடா இருந்துச்சு, மலையா இருந்துச்சு, ஆறா இருந்துச்சு. ஆனா இப்ப அது எல்லாம் வந்து போலீஸ் வந்து அடிச்சு போனோம், என்ன பண்றீங்க? ஆனா அவன் காட்டுல இருக்கிற மரத்தை வெட்டுறான், மலையை வெட்டுறான், மொத்தம் வெட்டி அவன் எதுக்கு நாமோ அதை மட்டும் பாத்துக்கிறான். இருக்கிற வரைக்கும் வந்து எப்பா நான் ஓட்டு கேட்க வர சாமி எனக்கு ஓட்டு போடணும். ஆனா ஓட்டு போறதுக்காக யாரும் கண்டு கூட மாட்டாங்க. நீங்க வந்து சுயநலமா தான் யோசிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க. ஆனா சொல்றேன், நாம் தமிழ் வந்தா நல்லா இருக்கல, வரணும். அவர் நடக்கிறதுல சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லா விஜய் எதிர்ப்பாவே இருக்கு. எதிர்ப்பு அது ஸ்டாலின் எதிர்ப்பு விட்டுட்டு விஜய் எதிர்ப்பு. அதான் எங்க அண்ணா சொல்லியிருக்காரு. ஒண்ணு அந்த மாதிரி தான் பண்றேன், நான் எதுவுமே பண்ண விட்டுலாம். அப்படி அவன் போகல. ஆட்சி ஆல்ரவுண்ட் திருத்த வந்தாரா இல்ல விஜய் திருத்த வந்திருக்காரா? இல்ல, இது திருத்ததுல விஜய் வந்து அவருடைய கொள்கையில வந்து அவர் வந்தா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதா இருக்கு. அவரெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இவர் தான் இது நமக்கு அதெல்லாம் இல்ல. யாரும் விஜய் வந்தாலும் சரி, இல்ல சீமா வந்தாலும் சரி, நல்லது பண்ற மாதிரி யார் வந்தாலும் ஓகே தான். ஆனா 2 பேர் தவிர மாற்றமா மாறணும். மாறிடும். யங் ஜெனரேஷன் எல்லா கையிலும் போன் இருக்கு. நீங்க வேணா போய் பாருங்க. இந்த 80s 50s 90s எல்லாம் இருக்காங்க, இவங்க தான் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பகுத்தறிவுல எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதுல இருந்தே வந்தாலும் அதுல சரி. ஓகே, மாறிடும். ஒரு என்னடா குட்டியா மாத்திருவாரா விஜய்? மாத்திருவாரு தானே, மாறணும் இல்ல, மாத்தி ஆகணும். இப்ப வந்து விஜய் வந்து இப்ப எல்லாம் பண்றாருன்னா, இனிமேல் அந்த அம்மா ஆட்சியில எப்படி பண்ணாரு அதே மாதிரி பண்ணா எல்லாருக்கும் ஓகே தான். பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் பண்ணுவாரு, அவர் நல்லா வரணும், நல்லபடியா அவரு மக்களுக்கு வந்து நல்லபடியா செய்யணும். அது மட்டும்தான் அந்த மக்களுக்கு. ஏன்னா இத்தனை ஆட்சியில வந்து எல்லா குறையும் சொல்லிங்க இருந்தாங்கல்ல, இந்த ஆட்சியில வந்து எந்த ஒரு குறையை சொல்லாம அளவுக்கு அவரு பண்ணா நல்லதுதான். ஆமா. உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, சீமா? நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? நாட்டை திவால் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு போட வேண்டியதுதான் ஓட்டு. ஃப்ரீ கொடுக்குறவங்களுக்கு போடக்கூடாது. எல்லா கட்சியும் ஃப்ரீ கொடுக்குறேன், போடக்கூடாது. அவங்களுக்குலாம் ஃப்ரீ இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் போடலாம். அப்படி பார்க்க போனா சீமான் தான் கரெக்டா பேசுறாரு. அதுதான் கரெக்டானது, நாட்டுக்கு தேவையானது அதுதான். சீமானுக்கு தான் உங்க ஓட்டாரு. கண்டிப்பா ஆட்சி வந்துட்டு வரேன், ஆட்சிக்கு வர நினைக்கிறேன். வர்றதோ இல்லையோ, ஆனா அவருக்கு போட்டா சப்போர்ட் பண்ணாதான் மக்கள் திருந்துவாங்க. மற்ற அரசியல்வாதிகளும் அப்பதான் திருந்துவாங்க. அவருக்கு தான் போடணும். அவர் இலவசம் கொடுக்கறது இல்லை, பட் ஆனா அவர் சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுற மாதிரிலாம் இருக்கு. மாத்தி பேசுறாரு, என்ன பண்றது, காலத்து சூழ்நிலை அது மாதிரி. மற்ற கட்சி எல்லாம் ஃப்ரீன்னு எல்லாத்தையும் போய் விழும்போது அதனால அவரு கொஞ்சம் மாத்தி பேச. ஆளுங்க கேட்கறத விட புதுசா வந்த விஜய் எதிர்க்கிறாரு அதிகமா. அவருதுல ஒண்ணு எடுபடாது. இல்ல, சீமான் எதிர்க்கிறது சொல்றேன். சீமானும் எதிர்க்கிறாரு, ஆனா விஜய் சொல்றது எதுவுமே சாத்தியமே இல்லாத ஒண்ணு இல்ல. ஒரு எதிர்கட்சினா ஆளுங்கட்சி தான் எதிர்ப்பாங்க, பட் ஆனா சீமான் நேர்மாறியா விஜய் தான் எதிர்க்காரு எப்பயுமே, எல்லா இடத்துலயும். சரி, அவருக்கு சினிமா நடிகர், அவர் ஒரு நடிகர், அதனால அவரு ஓட்டு பிரிக்கிறதுனால வர போகும். ஏன்னா அவர் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு தான் அவருக்கு. இப்போ அவர் ஓட்டு விஜய்க்கு போகுதுன்றதுனால அவருக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆதங்கம் இருக்குதான் செய்யும். என்ன பண்றது,
ஏன்னா இப்போ ஒரு நடிகர்ன்ட்டு பார்த்து போட்டவங்க எல்லாம் இப்போ அதுக்கும் கொஞ்சம் போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. ம். அப்படி பார்க்க போனால் ஓரளவுக்கு பிஜேபியே தேவலாம். ஏன்னு வச்சுக்க, இன்னைக்கு மத்தியில் ஓரளவு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது குறைகள் எல்லாம் தள்ளின்னு போகிறாங்க. ம். இப்போ நாட்டுக்கு தேவையானது இப்போ எத்தனையோ நாட்டில் பிரச்சனை, பெட்ரோல் விலை ஏறுது, எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து நம்மளுக்கு எவ்வளோ இப்போ சுலபமாக தான் இருக்கிறோம், நம்மளுக்கு எந்த வித கஷ்டமும் தெரியல. அந்த அளவுக்கு தள்ளின்னு போகிறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய விஷயம்தான். பிஜேபி கூட சப்போர்ட் பண்ணுறோம். என்டிஏ கூட்டணிக்கு. ஏன்னா இங்கே தனியாக அவங்க நிற்கல, அதிமுக கூட்டணி. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி.